வணக்கம். வெல்கம் டு நம்ம ஸ்டாக்ஸ் சேனல். முக்கிய அறிவிப்பு, நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கிடையாது. இந்த சேனல் யூடியூபில் மட்டுமே செயல்படுகிறது. நாங்கள் பங்குகள் வாங்க விற்க பரிந்துரைப்பது கிடையாது. பணம் வாங்கிக் கொண்டு எந்த விதமான சேவையும் வழங்குவது இல்லை. பங்குச்சந்தை முதலீடு இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது. இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு முன் ரிஸ்க் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிஸ்க் தெரியலைன்னா முதலீடை தவிர்த்து விடுங்கள். இங்க பகிரப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த வாரம் சில ஐபிஓக்கள் லிஸ்ட் ஆக இருக்கு. ஸோ அதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் லிமிடெட். ஜெய்ப்பூரை தலைமையிடமாக கொண்டு இவங்க இயங்கிட்டு வர்றாங்க. இந்தியா முழுவதிலும் இவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும், மிடில் ஈஸ்ட்களுக்கும் பல நாடுகளுக்கு இவங்களுடைய பொருட்கள, தங்க நகைகளை இவங்க ஏற்றுமதி பண்றாங்க. இவங்களுடைய ஐபிஓ 159 மடங்கு அதிகமா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இவங்க இஷ்யூ பண்ணது 2.08 கோடி ஷேர்கள். ஆனா மக்கள் பிட்டிங் பண்ணியிருக்கிறது 333.12 கோடிகள் ஷேருக்கு பிட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இவங்க 151 ரூபாய் கோடிகள் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஐபிஓடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 52ல இருந்து 55 ரூபாய் வித் லாட் சைஸ் ஆஃப் 250 ஷேர். கிரே மார்க்கெட்ல ஆல்ரெடி 80 ரூபாய் அதிகமாக இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 145% அதிகமாக ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இது லிஸ்ட் ஆகுற அன்னைக்கு நம்ம உத்தேசமா ஒரு 145% அதிக கெயின்களை எதிர்பார்க்கலாம். இது 26வது டிசம்பர் செவ்வாய்க்கிழமை அன்று லிஸ்ட் ஆக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஷேர் முத்தூட் மைக்ரோஃபின். இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய தங்க நகைக்கு கடன் வழங்குபவர். இவருடைய ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறது 11 மடங்கு 11.5 மடங்கு அதிகமா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இவங்க இஷ்யூ பண்ணது 2.43 கோடிகள் ஷேரு. ஆனா மக்கள் பிட்டிங் பண்ணியிருக்கிறது 28 கோடி ஷேருக்கு அதிகமாக பிட்டிங் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இவங்க 960 கோடிகள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. பிரைஸ் பேண்ட் ஐபிஓடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 277ல இருந்து 291 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஒரு லாட் சைஸ் 51 ஷேரு. அந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கிரே மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 26 ரூபாய்கள் அதிகமாக இப்போ இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 8.9% அதிகமாக. அதனால லிஸ்டிங் ஆகுறது 26ஆம் தேதி லிஸ்ட் ஆகுற அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு 9% மினிமம் கெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ். பஞ்சாபை தலைமையிடமாக கொண்டு இவங்க இயங்கிட்டு வர்றாங்க. இவங்க பண்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னா மெஷின் அண்ட் ஃபோர்ஜ்டு காம்போனன்ட்ஸ், பிஸ்டன், கிராங்க் ஷாஃப்ட் போன்ற ஆட்டோமொபைல் துறைக்கு தேவையான காம்போனன்ட் மற்றும் பல பொருட்கள் இவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. ஆட்டோமொபைல், விண்டு மில், ரயில்வே, ஆயில் அண்ட் கேஸ் துறைகளுக்கும் இவங்களுடைய பொருட்களை இவங்க விற்பனை செய்றாங்க. இவங்களுடைய ஐபிஓ 82 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறது. இவங்க இஷ்யூ பண்ணது 83.65 லட்சம் ஷேர்கள். ஆனா மக்கள் பிட்டிங் பண்ணியிருக்கிறது 68.62 கோடி ஷேர்களுக்கு அதிகமாக பிட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இவங்க 1009 கோடிகள் ஃபண்ட் ரைஸ் பண்றதா இருக்காங்க. இந்த ஐபிஓ உடைய விலை பார்த்தீங்கன்னா 808 ரூபாயிலிருந்து 850 ரூபாய் பெர் ஷேருக்கு ஐபிஓ லான்ச் ஆச்சு. கிரே மார்க்கெட்ல ஆல்ரெடி 405 ரூபாய் அதிகமாக இது இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு லிஸ்டிங் டேட் 27வது டிசம்பர் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நீங்க ஒரு 47.6% பிரைஸ் மூவ்மெண்ட் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அடுத்து சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ். இவங்க மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறார்கள். ஃபிளாட்ஸ், ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட், ஆஃபீஸ் ஸ்பேசஸ் இந்த மாதிரியான பில்டிங்ஸ் செஞ்சு கட்டிடம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஐபிஓ 15 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. பிட்டிங் பார்த்தீங்கன்னா இவங்க இஷ்யூ பண்ணது 82.35 லட்சம் ஷேர்கள். ஆனா மக்கள் 12.88 கோர் ஷேர்களுக்கு அதிகமாக பிட்டிங் பண்ணியிருக்காங்க. 960 கோடி ஃபண்ட் இது மூலமா இவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 277ல இருந்து 291 ரூபாய் வரைக்கும் ஐபிஓ பிரைஸா இருந்திருக்கு. கிரே மார்க்கெட்ல ஆல்ரெடி 20 ரூபாய் அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது லான்ச் ஆகுற அன்னைக்கு ஒரு 5.5% அதிகமான பிரைஸ் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். லிஸ்டிங் டேட் 26 டிசம்பர். அடுத்து ஆர்பிஇசட் ஜுவல்லர்ஸ். அகமதாபாத்தில் நகை உற்பத்தி மையம் உள்ளது. நாடு முழுவதும் விற்கிறார்கள் மற்றும் ஏற்றுமதியும் செய்கிறார்கள் தங்க நகைகளை. இவங்க ஐபிஓ 16.86 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறது.
பிட்டிங் வந்து 79 லட்சம் ஷேர் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனா 13.31 கோடிகளுக்கு மக்கள் வந்து பிட்டிங் பண்ணியிருக்காங்க. இது மூலமா 100 கோடி ஃபண்ட ரைஸ் பண்றதா இருக்காங்க. ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 95ல இருந்து ரூ. 100 இருந்து வருகிறது. கிரே மார்க்கெட்ல இப்போதைக்கு அதிகமாக இது இல்லை. அதே விலையில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால லிஸ்டிங் டேட்ல அதிக எதிர்பார்ப்பு நம்ம வந்து வச்சுக்கிட முடியாது. சேம் பிரைஸ் இல்ல ஒரு சின்ன அளவுல மூவ்மெண்ட் இருக்குங்கிறத எதிர்பார்க்கலாம். 27ஆம் தேதி இது லிஸ்ட் ஆகுது. அடுத்து கிரேடோ பிராண்ட்ஸ். முஃப்தி மென்ஸ் வேர்ங்கிற பேர்ல இவங்க வந்து ஆண்களுக்கான ஷர்ட்ஸ், ஜீன்ஸ், டெனிம், டீ ஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்றாங்க மற்றும் இவங்களுடைய ஓன் ஷோரூம் வச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லயும் நெறைய ஷோரூம் 100க்கும் மேற்பட்ட ஷோரூம்கள் இவங்க வச்சிருக்காங்க. சொந்த ஓன் ஷோரூம்ஸ். இவங்களுடைய ஐபிஓ பார்த்தீங்கன்னா 51.85 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கிறது. பிட்டிங் சைஸ் 71.27 கோடிகள் ஷேர். ஆனா இஷ்யூ பண்றது வெறும் 1.37 கோடி ஷேர் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் வந்து இது மூலமா இவங்க 550 கோடிகள் உத்தேசமாக ரைஸ் பண்றத பார்க்குறாங்க. ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 266ல இருந்து ரூ. 280 ஐபிஓ பிரைஸா இருந்துட்டு வருது. கிரே மார்க்கெட்ல ஆல்ரெடி ரூ. 134 அதிகமாக இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது லிஸ்ட் ஆகுற அன்னைக்கு உத்தேசமாக ஒரு 47.8% அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். லிஸ்டிங் டேட் வந்து 27வது டிசம்பராக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆசாத் இன்ஜினியரிங். இவங்க வந்து ஃபோர்ஜ்டு காம்போனன்ட்ஸ் மற்றும் மெஷின்டு காம்போனன்ட்ஸ் ஏரோஸ்பேஸுக்கும், டர்பைன், ஏரோப்ளேன் துறைக்கும், ஆட்டோமொபைல், விண்ட் மில், ரயில்வே, ஆயில் அண்ட் கேஸ் துறைகளுக்கும் இவங்க பொருட்களை விற்பனை செய்றாங்க. இவங்க வந்து வெளிநாடுகளுக்கும் பொருட்களை ஏற்றுமதி பண்றாங்க. இவங்களுடைய ஐபிஓ வந்து 80 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறது. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடிகள் 1.01 கோடிகள் ஷேர்கள். ஆனா மக்கள் பிட்டிங் பண்ணியிருக்கிறது 81 கோடி ஷேர் அதிகமாக பிட் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் இது மூலமா இவங்க 740 கோடிக்கான ஃபண்ட் ரைஸ் பண்ண பார்க்குறாங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேருடைய பிரைஸ் ஐபிஓல 499லேருந்து 524 பெர் ஷேராக இருந்து வருகிறது. கிரே மார்க்கெட்ல ஏற்கனவே ரூ. 375 அதிகமாக இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால லிஸ்ட் ஆகுற அன்னைக்கு நம்ம உத்தேசமாக ஒரு 71.56% அதிக பிரைஸ் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். லாபத்தை எதிர்பார்க்கலாம். 28ஆம் தேதி இது லிஸ்ட் பண்ணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து இனோவா கேப்டேப்ங்க. இது ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஹரியானாவை தலைமையிடமாக கொண்டு இவங்க வந்து மருந்து தயாரிச்சுட்டு வர்றாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஆர்&டியும் இருக்கிறது. ஃபியூச்சர்ல பெரிய அளவுல வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பிளானும் வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 3.54 மடங்கு அதிகமா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இஷ்யூ பண்ணது 90.78 லட்சம் ஷேர்கள். ஆனா மக்கள் பிட் பண்ணது 3.21 கோடி ஷேர்கள். இது மூலமா 570 கோடிகள் ஃபண்ட் ரைஸ் பண்றதா இருக்காங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 426லேருந்து ரூ. 448 ஒரு ஷேருக்கு ஐபிஓ பிரைஸா இருந்திருக்கு. கிரே மார்க்கெட்ல ஏற்கனவே ரூ. 100 அதிகமாக வந்து இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது மூலமா ஒரு 22.3% ஷேர் பிரைஸ் லிஸ்டிங் அன்னைக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம். லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 29 டிசம்பராக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நாம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பட்டனையும் அழுத்திருங்க. நன்றி.